போனை கட் பண்ணுங்க. அவ துடிக்கிறத நான் கேட்கணும். என் குழந்தைக்கும் இந்த ஊருக்கும் மட்டும்தான் நான் ரஞ்சனி. ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து அவங்க உங்களுக்கு அடிமை எல்லாம் கிடையாது. அடிமைலாம் கிடையாது. அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்தாதான். அவ ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மேடம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ மேடம். நீங்க ஃப்ரீ மேடம் இப்போ ஒரே விஷயம் நான் சொல்றேன். வைஃப் கிட்ட என்னைக்காவது நீங்க உட்கார்ந்து பாசமா பேசியிருக்கீங்களா? பேசிதான் மேடம் இருக்கு. எங்க அவ ரொம்ப ஏங்கறவங்க பாசம். ஒரு சாப்பாடே எனக்கு கட்டறது கிடையாது. ஒண்ணும் கிடையாது. என்னங்க மேடம் நீங்க? காலையில எப்பவுமே சாப்பிட மாட்டாரு. மதியம் வந்துட்டு கொஞ்ச நாளா கட்டி கொடுத்தோம். அப்புறமா என்னாச்சு, ஒரு சண்டே ஆயிடுச்சு. அவங்க நீ கட்டாத, எங்க அம்மா தான் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நான் கட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறமா அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்களா, அதனால கட்டி தர சாப்பாடுலாம் வேணாமான்னு சொல்லிட்டாருங்க. டெய்லி நைட்டு வீட்டுல தான் சாப்பிட. 3 வேளையை தான் சொல்றீங்க. ஹோட்டல்ல தான் சாப்பிடுவீங்க. நைட் விட மாட்டேன். ஹோட்டல்ல சாப்பிட முடியும். 3 வேளை சொல்றீங்க. 3 வேளை சொன்ன மேடம். எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்க. அதுக்கப்புறம் மேடம் இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு வீட்ல. வீட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வராங்க பெரியவங்க. அவங்க வந்து டேய் இல்ல மேடம் இப்போ ஒரு வார்த்தை பேசுறாங்கன்னா இல்ல மேடம் வந்து இல்ல நம்ம எதுவுமே பேசல மேடம். நான் உள்ளதான் இருந்தேன். இவங்க கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்க மேடம்? சரி இருங்க. அப்படியே போய் சொல்றேன். 50 பேர் நான் மேல நின்னுட்டு இருந்தாங்க. எல்லார்ட்டையும் கேளுங்க. கேட்ல நின்னுட்டாரு. உள்ள நின்னுட்டாரு. நான் சொன்ன முன்ன வார்த்தை எதுமா சொன்னேன்? வாக தெரியாத நாய என்னடா வாழற? அப்படினா நான் வாழ தெரியாத முன்ன வாங்கறேன். வாழ தெரியலன்னு தான் சொன்னாங்க. அவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னாங்க. எதுக்கு உங்களுக்கு சொல்லலாம்னு கேட்டாங்க மேம். கண்ணஸ்ட பாருங்க, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. அந்த பொண்ணுக்கு அவளுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு. சரிங்க. அவங்க வீட்ல இருக்கிறவங்கள நீங்க தப்பா பேசுறது ரொம்ப வீட்டு பொண்ணு வருத்தப்பட்ட அவங்க கேள்வி கேட்கதான் செய்வாங்க. கேக்கட நான் வேணான்னு சொல்ல. நல்ல ஆலோசனை சொல்லி கொடுக்க சொல்லுங்க. நீங்க இருமா, நீங்க மரியாதை அவங்கள்ட்ட பேசணும்ல. உங்க வைஃப் உங்களுக்கு என்ன கோவம்? எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது மேடம். அவங்களுக்கு எனக்கு சரி, நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணோட வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட மரியாதையா பேசுங்க. எந்த வகையிலும் அவ உங்களுக்கு குறைஞ்சு போக. ஒரு நிமிஷம் மேடம். இது உங்களை நம்பி வந்திருக்கால அவ. ஆமா. நீங்க அவளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் மேடம்? மரியாதை கொடுக்காதனா மேடம் பண்ணிட்டேன் நானு. சொல்லுங்க. அவ சொல்றது கேளுங்க. எல்லாம் அவதான் கால் வச்சினாங்க. எல்லாம் அவதான். எங்க வீட்ல யாரா கால் வச்சா செருப்பால அடிப்பேன்னு சொல்லிட்டாரு. நாய் உள்ள வர கூடாது. அடிஷனல் வர்க்லாம் அடிஷனலா எதுவும் நீங்க அடிஷனலா எதெல்லாம் பேசணும்னா போயில பேசணும். என்ன தெரியுமா சொன்ன தெரியுமா? உங்க வீட்ல வந்து அனாவசியமா வரவேனா. வரது இருந்தா எனக்கு போன். ஒரே நிமிஷம். அக்டோபர் 2 பிற்பகல் 1:30 மணிக்கு விடுதலை 2 விடுமுறை தின சிறப்பு திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.